ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். தாய்ப்பாலுக்கு அடுத்தது மாட்டுப்பால்னு பேசப்பட்ட பால் இப்போ ஹார்மோன் பால் ஆயிடுச்சு. செயற்கை உரங்கள் நிறைய பச்சையா சாப்பிடவே கூடாது. பெரிய ஆரோக்கியமான ட்ரிங்க்னு சொல்ற மாதிரி ஏபிசின்னு சொல்றாங்க. அது பிரசவம் நார்மலாக ஆனால் வெயிட் லாஸ் ஆகிடுவாங்க. சிசரியன் ஆகிட்டால் கொஞ்சம் செயற்கை நிறம், மனம், சுவை, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஜங்க் ஃபுட் இந்த தினம் அதுவே சாப்பிட்டு இருந்தா நிறைய பேர் டெய்லி கடையில தான் சாப்பிட்றாங்களே, அதுதான் பிரச்சனை. செமினல் டியூப்னு இருக்குது, விந்து குழாய்னு ஒன்று இருக்குது. அதில் நிறைய ஃபேட்டு செஞ்சுட்டா இப்போ மது ஜாஸ்தி ஆகிடுச்சு. மது பிரியர்கள் அதிகமாகிட்டாங்க. இந்த மாதிரி அவைலபிளாக ஈஸியாக இல்லை. மது கடைகள் திறந்து வச்சு தெருவுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. ஸ்கூலில் இப்போ அந்த போதை மாத்திரைகள் எல்லாம் சாக்லேட்டில் வருதுன்றப்ப ரொம்ப குடி வயிறு பெருசாகிடும். அவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் வந்துடும். கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக். இந்த நடக்கிறதுனால டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக்கு தடுப்பு வருதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சது ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட புகழ்பெற்ற சித்த மருத்துவ நிபுணர் ஜமுனா அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வெயிட் மெயின்டைன் பண்ணணும், அதாவது அதிகமாகவும் ஆகக்கூடாது. அதுக்குன்னு ஒரு சில டயட்ல இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஒல்லி ஆயிடுவாங்க. அவங்க அதுவும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் சாப்பிடணும்? என்கிட்டயே ஒரு பொண்ணு நான் 0 சைஸ் ஆகணும், சினிமாவில் நடிக்கணும்னு கேட்டது. அப்புறம் நீ டிபி பேஷண்ட் ஆகிடுவோமா, நீ அதனால் அந்த மாதிரி போகாத, நான் சொன்ன மாதிரி செய்யன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்ணி நார்மல் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்லி கொடுத்து அனுப்பிட்டேன். நான் என்னெல்லாம் சாப்பிடணும், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதே தான்மா, மீண்டும் அதே தான். செயற்கை நிறம், மனம், சுவை, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இதெல்லாம் விட்டுடு. 3 வேளையும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது. எப்பாவது ஒரு வாட்டி, முன்ன நான் சின்னப்போ கூட எங்கள் அப்பா கூட நான் எப்பாவது ஒரு வாட்டி ஹோட்டல் போயிருக்கிறேன். போயிட்டு நாங்கள் இட்லி, தோசை, சாம்பார்லாம் சாப்பிட்ருக்கோம். அது எப்படியோ 2-3 மாசத்துல ஒரு வாட்டி இருக்கும். இந்த தினம் அதுவே சாப்பிட்டு இருந்தா நிறைய பேர் டெய்லி கடையில தான் சாப்பிட்றாங்களே, அதுதான் பிரச்சனை. வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா லேடிஸும் வேலைக்கு போகிறதுனால எல்லாருமே ஆர்டர் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பாவது ஒரு வாட்டி செய்தால் பரவாயில்லை. நிறைய அது செய்கிறதுனால தான் உடல் நலம் பாதிக்கப்பட்டு உடல் எடை அதிகமாகி சுகர் பேஷண்ட்டுகள் ஆகிட்டு, ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாகிட்டு, பிளட் ப்ரெஷர் அதிகமாகிட்டு, ஹார்ட் அட்டாக் வந்துட்டு, அதுக்கப்புறம் உயிருக்கு ஆபத்தாக முடியுது. இது நடுவில் குழந்தையின்மையான ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா ஆண்களுக்கும் இது பாதிப்பு தான். ஆண்களுக்கும் இந்த ஒபிசிட்டினால் செமினல் டியூப்னு இருக்குது, விந்து குழாய்னு ஒன்று இருக்குது. அதில் நிறைய ஃபேட்டு செஞ்சுட்டா உயிரணுக்கள் போய் விந்தோட போய் சேராது. அவங்க வெயிட் குறைச்சி அது ஈஸியாக போய் சேர்ந்துடும். இது எல்லா நோய்களுக்குமே ஆபத்து உடல் எடை ஜாஸ்தியாக இருக்கிறது தான். எல்லா ஆரம்பமாக இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னா உடல் எடை கூடி இருக்கிறது தான். அது இன்னொன்று, இப்போ மது ஜாஸ்தி ஆயிடுச்சு. மது பிரியர்கள் அதிகமாயிட்டாங்க. அந்த மது பிரியர்களால் உடல் எடையை கட்டுப்படுத்த முடியாது. அது நான் நிறைய இடங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வருத்தப்பட்டுக்கிட்டும் இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டும் இருக்கிறேன். வேறு ஒன்றும் நம்மளால் அதுக்கு மேலே ஒன்று அவங்க மனசில் நாம் குடிக்கக்கூடாதுன்னு வந்தால் தான் அதை நிறுத்த முடியும். நீ குடிக்காதன்னு சொன்னால் சரின்னுட்டு போயிட்டு அவர் பாட்டு குடிச்சுணும். அதே மாதிரி பெண்களுமே இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நான் இதுக்கு ஒரு என்னன்னா, நமக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க, அவங்க குடிக்கிறவங்க கடை திறந்தாங்க குடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியல. சரி, அவங்க இஷ்டம் வச்சு சொல்லுங்க. அப்படி பார்த்தா பாய்சன் கடை கூட தான் திறந்துருக்கு. அதுக்கு என்ன பாய்சன் கடை தெருக்கா திறந்துருக்கு. அது அப்படி சொல்ல வரீங்க. ஏதாவது ஒரு கடை தேடி பிடிச்சா, நீங்க ஒரு கடையில போய் ஒரு தூக்க மாத்திரை வாங்கணும்னாலே கஷ்டம். டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்லாம் தர மாட்டாங்க. பாய்சன் கூட நீங்க அந்த மாதிரி வாங்க முடியாது. வேணும்னா எலிக்காக வாங்குறான்னு சொல்லி வாங்கி வச்சு ஏதாவது செஞ்சுக்கலாம். தவிர இது இந்த மாதிரி அவைலபிளா ஈஸியா இல்லை. மது கடைகள் திறந்து வச்சு தெருவுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை. அது ஒரு பெரிய, அதுவும் சின்ன பசங்க 14-15 வயசு பசங்களுக்கு அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஸ்கூலில் இப்போ அந்த போதை மாத்திரைகள் எல்லாம் சாக்லேட்டில் வருதுன்றப்ப இவனப்போ நமக்கு அப்படியே கேட்குறப்ப மனசு வருத்தமாக போயிடுச்சு. குழந்தைங்க இனிமேல் ஃப்யூச்சரில் எப்படி வாட போகிறாங்களோன்ற மாதிரி கவலை ஆகிடுச்சு எனக்கு அது கேட்டு. சாக்லேட்டில் என்னென்ன, ஐஸ்கிரீமில் எல்லாத்துலேயும் போதை, எங்கே எடுத்துகிட்டு போய் விடுமோன்னு தெரியல. ஆமாம், இது கூட இந்த ரொம்ப குடி வயிறு பெருசாகிடும், உடம்பு போட்டுடும். அதனால தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுகர் வந்துடும், அவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் வந்துடும். கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். எல்லா நோயும் வந்துடும். அது உண்மைதான். இப்போது அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் சில ட்ரிங்க்ஸ்லாம் குடிப்பாங்க. என்னென்னா எலுமிச்சம் சுடுதண்ணியில் கலந்து குடிக்கிறது, ஹனி கலந்து குடிக்கிறது, அந்த மாதிரி
ஸோ அந்த மாதிரி ஏதாவது நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் இருக்கா மேம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு? நேச்சுரல் ட்ரிங்க்ஸ்ன்னு குடிக்கணும்னா எலுமிச்சம் தண்ணி குடிக்கலாம், பழங்கள் ஜூஸ் குடிக்கலாம். மாதுளம் ஜூஸ் வந்து வெயிட் போடாது, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்லி வாட்டர், பார்லி இருக்குங்களா, அதை வேக வச்சா தண்ணி குடித்தா வெயிட் குறையும். சூப்பாக குடிக்கிறதுன்னு சொன்னால் காய்கறி சூப்புகள், இந்த கொள்ளு சூப்பு, முள்ளங்கி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஃபைபர், அதை சூப்பும் குடிக்கலாம். அதை வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்லாம், அது வெயிட் நல்லா குறையும். வாழைத்தண்டு அதை விட ஃபைபர், ஸோ அதை சாப்பிடலாம். நார் சத்து காய்கறியில் அதுவும் அவரைக்காய், பீன்ஸில் நிறைய இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரையில் இன்னும் நிறைய இருக்குது. அதனால தான் இதெல்லாம் சேர்றப்போ நம்மளுக்கு சாப்பாடு அளவு குறைஞ்சிட்டு நம்ம வெயிட் குறையும். இதுக்கு தான் அந்த இவ்வளோ காய்கறி, இவ்வளோ கீரை இதெல்லாம் சொல்கிறப்போ இவ்வளோ சாதம் வந்து இவ்வளோ ஆகிடும், இல்லைன்னா இவ்வளோ ஆகிடும் சாதம். அப்போ என்னன்னா களத்து மேட்டிலேருந்து அரிசி வந்துச்சு, அது வந்து மிஷினில் அப்படியே பச்சரிசி புழுங்கல் அரிசியாக கொடுத்துட்டாங்க. இதுதான் இப்போ கெமிக்கல் போட்டுன்னு வந்துடுது இல்லையா, பாலிஷ் பண்ணி. அதனால இது வந்து நாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு சாப்பிட முடியல. ரெண்டாவது எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆகிடுச்சு. செக்கில் எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருந்தோம். மாடுங்கள்லாம் தாய்ப்பாலுக்கு அடுத்தது மாட்டுப்பால்னு பேசப்பட்ட பால் இப்போது ஹார்மோன் பால் ஆகிடுச்சு. அது நம்ம மாடுங்கள்லாம் ஐவிஎஃப் ஊசிங்க பல மடங்கு போட்டுன்னு இருக்குது. அதனால் அதில் நானே என் பேஷண்ட்டுக்கெல்லாம் 50% வாட்டர் 50% மில்க் தான் சாப்பிடணும். நீங்களே? ஆமாம், அதுதான் சொல்கிறேன். டைரெக்டாக இப்போ ஃபுல் பால் எடுத்துக்க சொல்ல மாட்டேன். அரிசி வந்து கெமிக்கல் இருக்கிறதுனால வடித்து சாப்பிட சொல்கிறேன். அப்போ நல்ல அரிசியை அவங்க வடித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ தான் வடிக்கணும். அதே மாதிரி குக்கர்லேயே வைக்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம வடிக்கிறது எதுவுமே இல்லாமல் அதுலேயே அப்படி எடுத்து சாப்பிட்றோம். இப்போ அந்த காலத்தில் குக்கர் இல்லைன்றதுனால வடித்து அந்த கஞ்சியை எடுத்துன்னு போய் பக்கத்தில் மாடு தொழுவம் இருக்கும், அதில் போய் கொட்டிட்டு வரும். அதுக்கு ஒரு 3 தொட்டி வச்சுருப்பாங்க மாட்டுக்கு. ஒன்று இந்த கஞ்சி தட்டுறது, ஒன்று இந்த மாட்டு தீவனம் போடுறது ஒன்று இருக்கும், இன்னொன்று ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி அந்த தொட்டிங்களை நம்ம அதை கொட்டிட்டு வரணும். அரிசி கழுவுற தண்ணி, அதெல்லாம் அரிசி கழுவுற தண்ணி, கஞ்சி எல்லாம் அப்படி இருந்ததுனால அது நல்லா மாடுங்களும் ஆரோக்கியமாக இருந்தது, நம்மளும் ஆரோக்கியமாக இருந்தது. அதுக்கப்புறம் எண்ணெயும் இப்படி ஆகிடுச்சு. காய்கறிகள் உரமெல்லாம் முன்னெல்லாம் வேப்பிலை, இந்த சாம்பல், மண்ணே வந்து அதை உரமாக்குவாங்க, மட்டி உரம் ஆக்கி அதை போடுவாங்க. நான் கூட எங்கள் ஊரில் நிறைய பயிர் விளையிறது, பூமி நிறைய இருந்தது. இப்போல்லாம் வீடுகள் ஆகிடுச்சு. அதில் அந்த விவசாயம் செய்கிறவங்களோட போய் அந்த மண்ணெல்லாம் எடுத்து அந்த பயிர்களுக்கு போடுவேன். நான் எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும், போய் போட்டுட்டு வருவேன். அந்த மாதிரி இல்லை இப்போ. அதெல்லாம் செயற்கை உரங்கள். அதனால் அந்த செயற்கை உரங்கள் வந்து நிறைய பச்சையாக சாப்பிடவே கூடாது. இப்போ கூட ஏபிசி ட்ரிங்க்னு சாப்பிட்றாங்க. ஆப்பிள் வரைக்கும் அது மரம், அதுக்கு வந்து உரங்கள் ஒன்றும் தேவை அதிகமாக படாது. பீட்ரூட் இருக்குல்ல, அது பூமியில் இருக்குது, அது உரங்களை நல்லா இழுத்துக்கும். அதை பச்சையாக குடிக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அது குடிக்கிறவங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. குடிக்கிறவங்கள பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. யாராவது ஐடியா என்ன கேட்டாங்கன்னா நான் வேணாண்டா சொல்லுவேன். அதே மாதிரி கேரட்டு பூமிக்கு அடியில் இருக்குது, அது முழுசாக அந்த உரங்களை வாங்கிக்கும். அப்போ அந்த பச்சையாக எப்படி குடிக்கிறது? ஆப்பிள் மரம்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்பிளே இப்போ மெழுகெல்லாம் தடவி அது கொண்டு வராது, அது நடந்துட்டு அதுக்கு அதை நம்ம கழுவிட்டு சுரண்டி கூட இப்போ சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ தோல்லாம் எடுத்துட்டு. இதெல்லாம் பூமிக்குள்ளே இருந்து இழுக்குது இல்லை. அதனால் இது எல்லாருமே வந்து பெரிய ஆரோக்கியமான ட்ரிங்க்னு சொல்கிற மாதிரி ஏபிசின்னு சொல்கிறாங்க. அதில் A1 தான் கரெக்டு, B வந்து கரெக்ட் இல்லை, Cயும் கரெக்ட் இல்லை, A மட்டும்தான். ஆமாம், A கரெக்டாக. அதுக்கப்புறம் எலுமிச்சம் ஜூஸ் சாப்பிட்லாம், சாத்துக்குடி அந்த மாதிரி ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம். இந்த பீட்ரூட்டு கேரட்டு ஜூஸ் குடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி மேம் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணுவாங்க. ஆஃப்டர் ப்ரெக்னன்சி பண்ணி ஆகணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி அதே வெயிட்டில் இருக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு? அது பிரசவம் வந்து நார்மலாக ஆனால் வெயிட் லாஸ் ஆகிடுவாங்க. சிசரியன் ஆகிட்டா கொஞ்சம் முதல்ல இருந்த வெயிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு அவங்க டயட்டில் இப்போ நான் சொன்ன வெயிட் குறைஞ்சாக்கலாம், அந்த டயட் ஃபாலோ பண்ணிக்கணும், அவ்வளோதான். அது என் பேஷண்ட்ஸே இருக்காங்க நிறைய பேர். கர்ப்பமாயிட்டா நாங்களே தான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு. அவங்க இப்போ ஒரு 55 கிலோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பிரசவத்துக்கு அவங்க 65 ஆகணும், இல்லை 67 கூட ஆகலாம். 65 to 67 வரைக்கும் ஆனால் தான் அந்த குழந்தை, அந்த பிளாசண்ட், அந்த நச்சுக்கொடின்றாங்க, அதெல்லாம் வெளியேறிட்டு அவங்க தங்களுடைய இயல்பான வெயிட்டுக்கு வந்துடுவாங்க. அண்டர் வெயிட் ஆகிடுவாங்க. இல்லைன்னா அது கொஞ்சம் ப்ளீடிங்கெல்லாம் நிற்காமல் போயிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் கம்பல்சரியாக அவங்க இருந்த வெயிட்டை விட 10 to 12 கிலோ வெயிட் அதிகமாகும். எல்லா டாக்டரும் ஆக்குவாங்க, நாங்களே தான் ஆக்குவோம். அப்புறம் பிரசவம் நார்மலாக ஆகிடுச்சுன்னா அந்த பிரசவத்துக்கு அப்புறம் நடக்கிற ப்ளீடிங், அதுக்கப்புறம் நாங்கள் சில மருந்துகளெல்லாம் நான் கொடுப்பேன் என்ன பேஷண்ட்ஸ்க்கெல்லாம், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கரெக்டான வெயிட்டு கொண்டு வந்துடும். அது நார்மல் வெயிட்டு. கொஞ்சம் சிசரியன் ஆகிட்டு கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, நானே இப்போ 45, 44 இதெல்லாம் நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு இந்த ஏஜ் ஜாஸ்தி ஆகிறது மெனோபாஸ் டைம் வேற கூட, அது ஆனவுடனே மெனோபாஸ் டைம் வந்துடும். அதனால் அவங்க கொஞ்சம் வெயிட் போட்டுடுவாங்க.
அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். வெயிட் குறைக்கிறதுக்கு பழைய காலத்துலலாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஒரு துணி கட்டிடுவாங்க இடுப்புக்கு, நல்ல உணவு கொடுப்பாங்க. அந்த கருவேப்பிலை இருக்குல்ல, நல்லா அரைச்சி அந்த பவுடரில் ஒரு 4 கவலம் சாப்பாடு கொடுக்கும். ஏன்னா கருவேப்பிலை அவ்வளோ அயன், அவ்வளோ ஃபைபர் இருக்குது. ரெண்டுமே கலந்த ஒரே இலை கருவேப்பிலை தான். இரும்பு சத்து அதிகம், நார் சத்து அதிகம். ஸோ அதுதான் முதல்ல கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நல்ல பருப்பு, நல்ல காய்கறிகள், உணவுகள் இதெல்லாம் வந்து பார்த்து கொடுப்பாங்க. எண்ணெய் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கு சளி பிடிச்சிடக்கூடாது. சீதளம் பிடிச்சிடுச்சுன்னா ஜன்னி பிடிச்சிடணும் பயத்தில், அது இல்லாமல் கொடுப்பாங்க. எல்லாம் பார்த்து நல்லா எண்ணி சாப்பிட்றாங்க. கறி சூப்பு மதியத்தில் நைட்டில் வைக்கக்கூடாது, ஏன்னா பிரசவமான பெண்களுக்கு ஜீரண சக்தி குறைவு, அதனால் மதியம் மட்டும் வைக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவங்க ஹைட்டுக்கு, உடலுக்கு, வயசுக்கு ஏற்ற மாதிரி செய்தோம்னா வெயிட்டும் குறைவாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இப்போ எங்கே அந்த அளவுக்கு உட்காந்து பொறுமையாக 15 நாள் ஒரு 20 நாள் வந்து பிரசவமாச்சு நான் ரெஸ்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க ரொம்ப கம்மி ஆகிட்டாங்க இல்லையா. அது அந்த மாதிரி அவங்கள செய்யலாம். ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெயிட் கெயின் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும், வெயிட் லாஸ் பண்ணுறது பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. நார்மலாக டயட் ஃபாலோ பண்ணி சொன்ன சாப்பாடு, வாய் கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, அவ்வளோதான். இது இருந்தாலே வெயிட் லாஸ் ஈஸியாக பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி டயட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா நடக்கலாம். ஓட வேண்டியதில்லை, ஜிம்மில் போய் சேர வேண்டியதில்லை, ஒன்றும் சேர வேண்டியது, ஸ்பீடாக நடக்கலாம். மினிமம் 1 hour, மேக்ஸிமம் 1.5 to 2 hours வச்சுக்கணும். அது மாதிரி ஒரு இன்னொன்று கூட ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சாங்க. இந்த நடக்கிறதுனால டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக்கு தடுக்கப்படுறதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சது கேன்சர் தடுக்குது நடக்கிறதுனால. ஸோ நடக்குது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு. அதுலேயும் 4 விதமான நடை இருக்குது. முதல் நடை, பெஸ்ட் நடை எது தெரியுமா? பீச்சில் ஓரமாக நடக்கிறது. அந்த காற்று, அந்த நடை வந்து நல்லா வெயிட் குறையும். 2வது நடக்கிறது நம்ம மண் ரோட்டில். 3வது வேறு வழி இல்லைன்னா நார்மல் ரோட்டில், அந்த பஸ் எல்லாம் போகிற ரோட்டில். அது வந்து மூட்டு வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தார் ரோட்டில் தான் நான் நிறைய பீச்சிலேயே பார்த்துருக்கேன். பக்கத்துலேயே மண் இருக்குது, அதை விட்டுட்டு தார் ரோட்டில் நடப்பாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக சொல்லிடலாமான்னு கூட நினைப்பேன். சரி, நம்ம அது ஒன்றும் அந்த அளவுக்கு இப்போ முன்ன மாதிரி காலம் கிடையாது இது, அதனால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி நான் அந்த மண்ணில் நடந்து போயிட்டு அவங்களெல்லாம் ரோட்டில் போகிறவங்களெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கினே நடந்திருக்கேன். 4வது ஒன்று வீட்டிலையே நடக்கிறது. 5வது எனக்கே பிடிக்காத ஒன்று, தெர் இஸ் நோ அதர் வேன்னா ட்ரெட்மில். அது கூட ஓடி 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 மென்டல் டென்ஷன் ஆகிடும். அது வந்து வேறு வழியே இல்லை, மழை வந்து அப்படி வீட்டிலையே நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை, எனக்கு அண்ணா நகரில் எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தது. அந்த அம்மா சிங்கிள் பெட்ரூம், நான் வெயிட் ஜாஸ்தி, நடந்தாதாம்மா வெயிட் குறைஞ்சதான் நீங்கள் கன்சீவ் ஆவீங்கன்னு சொன்னால் அந்த அம்மா 8 போட்டு நடப்பாங்க, 9 போட்டு நடப்பாங்களாம் ரூமில். ஒரு ரூம் தான், அந்த ரூம்லேருந்து இந்த ரூம்லேருந்து 8, 9, 10 அந்த மாதிரி எண்ணிக்கை போட்டு நடந்து கரெக்டாக 43ல் அந்த அம்மா கன்சீவ் ஆகிட்டாங்க. ரொம்ப அதுக்காக பெரிய இதுதான் இருக்கணும்னு கிடையாது. மனசு இருந்தால் சின்ன இடத்துல கூட எல்லா விஷயமும் செய்யலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். ஏன்னா வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியம், உறுதி இருக்கணும்மா, மனசில் உறுதி இருக்கணும். நான் வந்து இளைக்கணும், நான் தாயாகணும், எனக்கு நோய் நொடி இல்லாமல் நான் இருக்கணும், நான் கொஞ்சம் லுக்கு நல்லா இயற்கையாகவே நல்லா இருக்கணும். அப்போ நான் ஆர்டிஃபிஷியல் க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த நடக்கிறது வைராக்கியமாக வச்சுக்கிட்டா நம்ம ஒரு வயசான காலத்தில் ஒருத்தர் மேலே ஆதாரப்படாமல் நமக்கு என்ன வயசு இருக்குதோ அந்த வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்றைக்கி நிறைய பேர் நடக்கிறதுக்கே சோம்பேறித்தனம் இருக்குது. எங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா. ஸோ நடக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது. ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். வீட்டில் எல்லாருமே திட்டுவாங்க. எங்கள் வீட்டில் துணி துவைக்க போனால் கூட மிஷினில் எங்கள் அம்மாலாம் தனியாக தான் துவைக்க சொல்லுவாங்க. அந்த வீடை கட்டதான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதை கட்டிட்டேன்னா எனக்கு இந்த வேலையை நான் விட மாட்டேன். இந்த வேலை தான் எனக்கு முக்கியம். இப்போ அவங்க என்கிட்ட வந்து காசு கேட்குற மாரி நிலைமையாயிடுச்சு. நான் இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு அது சந்தோஷமாயிடுச்சு. உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா? தூய்மை பணியாளர்னு நம்ம சொல்கிறோம், அது தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம வரோம். அது கஷ்டம்னு நினச்சா அது செய்ய முடியாதுல்ல. என் 2 பேர பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அதான் ஆசை. ஒரு குப்பி எடுக்கிறேன்னா அந்த இடம் எவ்வளோ சுத்தபத்தமாக நல்லா இதுவாக இருக்கணுன்றது ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். என்னென்ன மாதிரியான குப்பைகள்லாம்? டீ சாப்பிட்டு டீ எல்லாம் போடுறாங்க, யூரின் போகிறாங்க, நாப்கின் வரும், இந்த பேம்பஸ் வரும், டிஃபன் குப்பைங்க, சாப்பாடு குப்பைங்க ஃபுல்லாக இறைப்பாங்க. டஸ்ட்பினில் இருந்தாலும் டஸ்ட்பினில் போட மாட்டுறாங்க, எல்லாம் கீழே போட்டு போயிடுறாங்க. அப்படியே பைக்கில் வராங்க, தூக்கி சிரிச்சிட்டு போயிடுறாங்க. கஷ்டமா இல்லையா உங்களுக்கு இந்த வேலை? என் பிள்ளைங்களும் சொல்லுவாங்க இந்த வேலைக்கு போகாதம்மா அப்படின்வாங்க, அசிங்கமாக இருக்குது வேண்டாம் அப்படின்வாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வேலைக்கு வரேன்.
எப்போவுமே வந்து எங்களை ஒரு மட்டமாக தான் பார்ப்பாங்க. இவங்க ஒரு குப்பை வேலை செய்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக இருக்கும். சுத்தமாயிட்டு போயிட்டு பேர் வந்து அவங்க தூக்கி விசிறிட்டு போவாங்க. எல்லாருமே வந்து மனுஷங்க தான். ஆனா அந்த சமமான அவங்களுக்கு தெரியும். நம்ம குப்பை தான் ஃபஸ்ட்டு கண்ணுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு அந்த ரெட் அலர்ட்ன்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலே ஃபஸ்ட்டு எங்கள் ஆஃபீஸில் வந்து மீட்டிங்கு, நாளைக்கு இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக மீட்டிங் ஒன்று போட்டு. கொளுத்து வேலைக்கு போகிறப்ப 23 வருஷம் அவ்வளோ ஜாலியாக அந்த ஆம்பளை மாரி கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். Taste the Daily.